அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவிலிருந்து சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவிலிருந்து சேலம் மேற்கு எம்எல்ஏவான அருள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவின் கட்டுப்பாட்டை மீறியதற்காக இந்த முடிவென அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் பாமகவின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் அருள் செயல்பட்டு வருவதால் கட்சியிலிருந்து அவர் நீக்கம் செய்யப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவின் தலைமை குறித்தும் முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை அவர் முன்வைத்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். விளக்கம் கேட்டு 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க அறிவுறுத்தப்பட்டதை அருள் ஏற்கவில்லை என்பதால் இந்த முடிவென அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையில் செயல்படுத்தாலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாலும் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை காலங்களில் கட்சி தலைமை குறித்து செய்தி தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு இது குறித்து விசாரித்து வந்த நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலான நடவடிக்கைக்காக கட்சி தலைமையிடம் 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அருள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதை அவர் மதிக்கவில்லை எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சி தலைமைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த பரிந்துரை அறிக்கையின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு சட்ட விதி 30 படி பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று அருள் அவர்கள் நீக்கப்படுகிறார் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் யாரும் அருளுடன் எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அருளை பொறுத்த வரைக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சேலம் மாநகர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்புகளில் இருந்து மீறி கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக தற்போது அன்புமணி ராமதாஸ் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான காரணமாக தெரிவித்திருக்கிறார். ஜி.கே. மணி பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நடத்திய நிகழ்வு கூட்டங்களுக்கு கூட வரவில்லை. அதே நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்கள்ல நடைபெற்ற அந்த மாவட்ட வாரியான அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட அருள் மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. அருள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கு சேலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்த உடனேயே சோமந்துரார் மருத்துவமனையிலிருந்து அருள் நெஞ்சுவலியிலிருந்து சரியாகிவிட்டதாகவும் அதிலிருந்து உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தார். அதன் பிறகுதான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது அமைக்கப்பட்டதாகவும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அருள் பேசுவதாகவும் அந்த புகாரை எடுத்து ஒரு குழு அமைக்கப்பட்டதாகவும் பாமகவினுடைய கட்சி சட்ட விதிகளின்படி தற்போது பாமக அருளை கட்சியினுடைய அனைத்து வகையான பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாகவும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்குவதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அன்புமணியினுடைய ஆதரவாளர்களை பொறுப்பிலிருந்து நீக்கி வந்த ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அதே பொறுப்பில் தொடர்பாக என மறு அறிவிப்பு செய்திருந்தார். ஆனால் புதிதாக நியமனங்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பினருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதுபோலத்தான் இவருக்கு பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சேலம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அருளுக்கும் ராமதாஸ் அவர்கள் பொறுப்புகளை வழங்கியிருந்தார். இந்நிலையில கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தற்போது அனைத்து வித பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பில் கூட இல்லாமல் தற்போது பாமகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.